ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். சங்கீதம் 71 வசனம் 21. இந்த அருமையான காலை வேளையிலே சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த 71ஆம் சங்கீதத்தில் 16ஆம் வசனத்தை குறித்து நேற்று பார்த்தோம். அவருடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். அப்போ சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவருடைய நீதியை பற்றியே அவன் மேன்மை பாராட்டுகின்ற ஒரு காரியம் இருக்கும் என்றால் அது நீதியை பற்றி, ஆண்டவருடைய நீதியை பற்றி மேன்மை பாராட்டுறான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, என்ன செய்கிறாராம், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். தாவீதுடைய மேன்மையை ஏற்கனவே மேன்மைப்படுத்திட்டாரு அரசனாக. அதில் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ எதிர்ப்புகள், அவனை துரத்தி அவனை வாழ்வை முடிக்கணும்னு துரத்துறார் சவுலும் அவன் கூட இருந்த சத்துருக்களும். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அவனை கைவிடாதபடி அவருடைய மேன்மையை பெருக பண்ணினாராம். என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று சொல்கிறார். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை. பார்த்திங்களா, நான் சொன்னேன் எவ்வளவோ கஷ்டங்கள், அதன் மத்தியில் பாருங்கள், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று சொல்கிறத பார்க்குறோம். அதனால் அவர் என்ன செய்கிறாராம், மேன்மை பெருக பண்ண உடனே தாவீது செய்தது என்ன? 22ஆம் வசனம் சொல்லுது, என் தேவனே, என் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன், துதிப்பேன், பாடுவேன் சொல்கிறார். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் வெட்கி இலச்சை அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், என் ஆண்டவர் தான் நம்மளை மேன்மைப்படுத்துகிறாரு தாவீதை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, துதிக்கிறாரு, பாடுறாரு. பாடும்போது அவருடைய உள்ளம் ஆத்துமாலாம் கம்பீரித்து மகிழுமா. அது மட்டும் இல்லை, நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும் அப்படின்னு சொல்கிறார். நான் வெட்கி இலச்சை அடைந்தபடியால் என்னுடைய சத்துருக்கள்லாம் எனக்கு விரோதமாக என்னுடைய மேன்மையெல்லாம் அள்ளத்தள்ள பார்த்தவர்களுக்கு முன்பாக நீர் என் மேன்மையை பெருக பண்ணினீர். அதனால் பொல்லாப்பை தேடுகள் வெட்கி இலச்சை அடைந்தபடியால் நான் என்னோட நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும் சொல்லப்படுது. நீங்களும் நானும் எத்தனையோ காரியங்களே நம்மளை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நம்மளை தள்ள பார்ப்பாங்க, நம்மளை சிறுமப்படுத்த பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் விடவே இல்லைல்ல. ஒவ்வொரு நாளும் நம்மளை தூக்கி எடுத்து எல்லார் முன்புக்கும் நம்மை மேன்மைப்படுத்தி வச்சுருக்கிறார். அந்த ஆண்டவருடைய மகிமையை நாம் கொண்டாட வேண்டாமா? எப்படி கொண்டாடணும்? ஒருவேளை வீணை மீட்க தெரியவில்லை. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வீணை மீட்க தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் நல்லா பாடி ஆண்டவரை துதிக்க முடியும். இந்த சின்ன ஜால்ரா வச்சுக்கிட்டு தட்டுவேன், அதுதான் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான் எனக்கு அதை செய்ய தெரியும், வாசிக்க தெரியும். மற்றபடி எனக்குடைய வீணை அதுதான். என்னுடைய நாவுனால் அவரை துதித்து போற்றி என் கைகளை தட்டி என் கைகளை உயர்த்தி அவரை துதிப்பேன். என் உதடுகளும் மீட்டு கொண்ட ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். நான் பாடும்போது தாவீது சொன்னது போல் நானும் சொல்லுகிறேன், நீங்களும் சொல்லலாம். எவ்வளவோ மேன்மைப்படுத்தியிருக்கிற அவரை நாம் துதிக்க வேண்டாமா? ஸ்தோத்தரிக்க வேண்டாமா? அவரை கம்பீரித்து புகழ்ந்து மகிழ வேண்டாமா? அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன்.
ஆமாண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிற ராஜா தாவீதை போல நடனமாடி பாடி ஆடி உம்மை சோத்தரிக்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. ஏனென்றால் என்னை மேன்மைப்படுத்தி வச்சுருக்கீங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ பேருக்கு இல்லாத மேன்மையெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. மேன்மைப்படுத்தி உயர்த்தி வச்சுருக்கீங்க. நாவினால் உம்மை நாள்தோறும் துதிக்கும்படியாக நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. என் பாட்டினால் உம்மை துதிக்கவும் பாடல்களை பாடவும் நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். லூக்கா 4 வசனம் 14. இன்றைய கேள்வி, எந்த தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே யார் இருந்தார்கள்? அவர்களில் குணமாக்கப்பட்டவன் யார்? எந்த தேசத்தான்? எந்த தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே யார் இருந்தார்கள்? அவர்களில் குணமாக்கப்பட்டவன் யார்? எந்த தேசத்தான்?